ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். எல்லாருக்குமே ஜெனரேஷனல் வெல்த் பில்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதாவது நம்மளுக்கு மட்டும் இல்லாம நம்மளுக்கு அப்புறம் வரப்போற தலைமுறைகளுக்கு ஏதாவது வச்சுட்டு போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனா அதுக்கு எடுக்க வேண்டிய இனிஷியல் ஸ்டெப்ஸ் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோல ஜெனரேஷனல் வெல்த் பில்ட் பண்றதுக்கு எடுக்க வேண்டிய பேபி ஸ்டெப்ஸ் பத்தி நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம கேபிட்டல் அலோகேஷன் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ் பத்தியும் நான் ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸா வச்சு உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்சனல் ஃபைனான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் எடுத்து பார்க்கும்போது 90% ஆஃப் ஈக்விட்டி ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்களோட பெஞ்ச்மார்க்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கே கஷ்டப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் இல்ல அந்த பர்டிகுலர் ஃபண்ட் அவங்களோட பெஞ்ச்மார்க் இருக்கிற லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் நிஃப்டி 50யவே அவங்க பீட் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா படி 90% ஆஃப் ஆக்டிவ் ஈக்விட்டி ஃபண்ட் மேனேஜர்ஸ் இதை பீட் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. வெறும் ஃபியூ ஃபண்ட் மேனேஜர்ஸ் மட்டும்தான் கன்சிஸ்டன்டா மார்க்கெட்டை பீட் பண்ண முடியுது, மார்க்கெட் ரிட்டர்ன்ஸை பீட் பண்ண முடியுது. அதுவும் ஷார்ட் டியூரேஷன்ஸ்க்கு மட்டும்தான். லாங்கர் டியூரேஷன் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் பார்க்கும்போது அந்த நம்பர் ஆஃப் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்னுமே கம்மி ஆயிட்டே இருக்காங்க. எதனால இவ்வளவு ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்களோட பெஞ்ச்மார்க்ஸை விட அண்டர் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு இப்போ பார்க்கலாம். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் அவங்க சார்ஜ் பண்ற ஃபீஸ் தான். மோஸ்ட் ஆக்டிவ்லி மேனேஜ்ட் ஃபண்ட்ஸ் ஃபீஸ் இல்லைன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிற பேர்ல இன்வெஸ்டர்ஸோட ரிட்டர்ன்ஸை கம்மி பண்ணுவாங்க. ஆப்வியஸா அவங்க ஆக்டிவா ஒரு ஃபண்டை மேனேஜ் பண்றதுக்கு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் ஃபீஸுங்கிற பேர்ல பணம் வாங்க தான் செய்யணும். அதுதான் அவங்களுக்கான இன்கம். பட் அவங்க இந்த ஃபீஸ் வாங்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றதே ஆல்ஃபா கிரியேட் பண்றதுங்கிறது தான். நிஃப்டி 50 தான் பெஞ்ச் மார்க்கா இருக்கிற லார்ஜ் கேப் ஃபண்ட் மேனேஜர்ஸை எக்ஸாம்பிள்ஸா வச்சு நம்ம பார்ப்போம். நிஃப்டி 50 2025ல 15% ரிட்டர்ன் கொடுத்துச்சுன்னா இவங்க 15% அதிகமா கொடுத்தா மட்டும் போதாது. அவங்க சார்ஜ் பண்ற ஃபீஸ் இல்லைன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதையும் ஆட் பண்ணிட்டு அதை விட எக்ஸ்ட்ராவா தரணும். இந்த எக்ஸ்ட்ராவா அவங்க ஏர்ன் பண்ற அந்த ரிட்டர்னுக்கு பேர் தான் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆல்ஃபாவை லாங் டேர்முக்கு ஜெனரேட் பண்ற ஃபண்ட் மேனேஜர்ஸ் ரொம்பவே கம்மி, விரல் விட்டு என்ற லெவலுக்கு தான் இருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் மார்க்கெட் எஃபிஷியன்சி. ஃபண்ட் மேனேஜர்ஸால மார்க்கெட்டை பீட் பண்ண முடியாததுக்கு காரணம் மார்க்கெட்ஸே ஜென்ரலா எஃபிஷியன்ட் தான். அவங்க போஸ்ட் பண்ற ரிட்டர்ன்ஸே ஒரு டீசென்டான நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். அதை வச்சு அவங்களால லாங் டேர்ம்ல பெரிய வெல்த் பில்ட் பண்ண முடியும். பட் மார்க்கெட்டை பீட் பண்றோங்கிற ஒரு முயற்சியில அவங்க எடுக்கிற ஹை ரிஸ்கோ இல்லைன்னா ராங் கால்ஸோ அவங்களோட ரிட்டர்ன்ஸை லாங் டேர்ம்ல நல்லாவே பாதிக்குது. மூணாவது வின்னர்ஸை ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இன்வெஸ்டர்ஸ் ஆகிய நாமளுக்கு எந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், எந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றதும் கஷ்டம். ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆகிய அவங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், எந்த செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் ப்ரெடிக்ட் பண்றதும் கஷ்டம். ஸோ இது நீங்க போத் சைட்ஸ்ல பார்த்தாலுமே வின்னர்ஸை ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆகிய நாம முக்கியமா கன்சிடர் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் காஸ்ட். அதாவது நம்ம ஃபீஸ் இல்லைன்னா எக்ஸ்பென்சேஷன் எக்ஸ்ட்ரா கட்டுற அமௌண்ட் நம்ம ரிட்டர்ன்ஸை எவ்வளவு பாதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்ல எந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்களோட பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ண முடியும் நல்லா ரீசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். மூணாவது என்னை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றது. நம்ம ஆல்ஃபா கிரியேட் பண்ணணும், நிறைய ரிட்டர்ன்ஸ் பார்க்கணுங்கிற ஆசையில தப்பான இடத்துல இன்வெஸ்ட் பண்றதை விட்டுட்டு இண்டெக்ஸ் போஸ்ட் பண்ற ரிட்டர்ன்ஸை க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டே வந்தாலே நம்ம லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்க்க முடியும். நம்மளுக்கு ஒரு கிளியர் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ பர்சனல் ஃபைனான்ஸ் எவ்வளவு முக்கியம் நம்ம பார்த்துருவோம். இந்த பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி மேனேஜ் பண்றதுக்குன்னு ஒரு பேசிக் ரூல் இருக்கு. 50-30-20 ரூல்னு சொல்லுவாங்க. எனக்கு பர்சனலா இந்த ரூல்ல நம்பிக்கையே கிடையாது. அதாவது உங்களோட இன்கம்ல இருந்து வர 50% ஆஃப் த மணி உங்களோட நீட்ஸுக்கு போகணும்னு சொல்றாங்க. நீட்ஸ்ல ஹவுசிங், உங்களோட டிரான்ஸ்போர்டேஷன், இன்சூரன்ஸ், கிராசரிஸ், அதாவது உங்களோட சராசரி வாழ்வாதாரத்துக்கு தேவையான பைசா உங்களோட அடிப்படை தேவைகளுக்கு. இந்த ரூல் படி 30% ஆஃப் த இன்கம் வான்ஸுக்குன்னு சொல்லுது. டேக் அவுட் டின்னர்ஸ் இல்லைன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது, ஃபிலிம்ஸ்க்கு போறது, வீக்கெண்ட் பார்ட்டிஸ் போறது, இல்லைன்னா புதுசா வர கேட்ஜெட்ஸ், புதுசா வர போன்ஸை நம்ம பழைய போன் நல்லா இருந்தாலுமே வாங்குறது, இந்த மாதிரியான ஆசைகள், டிசையர்ஸ், வான்ஸுக்கு செலவு பண்றதுக்கு 30% ஆஃப் த இன்கம் யூஸ் பண்ணிக்கலாம்னு இந்த ரூல் சொல்லுது. மீதி 20% நம்ம நல்லா சேவ் பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கிற கடனை அடிக்கிறதுக்குன்னு இந்த ரூல் சொல்லுது. பட் நம்ம நிஜமாலே ஜெனரேஷனல் வெல்த் கிரியேட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு சிக்னிபிகன்ட் வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 20% முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படுத்திட்டே வரணும். நம்ம நீட்ஸை ஆப்வியஸா குறைக்க முடியாது, பட் நம்ம நீட்ஸுக்கு தேவையான செலவை நம்மளால குறைச்சிக்க முடியும்.
முக்கியமா வந்து நம்ம இன்கம் அதிகப்படுத்தி இந்த 50% கம்மி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம நீட்ஸுக்கு தேவையான செலவை முன்கூட்டியே ப்ராப்பரா பிளான் பண்ணி கோல் செட் பண்ணி அதுக்குன்னு தனியா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரலாம். அண்ட் 30% ஆஃப் யுவர் வாண்ட்ஸை நீங்க முடிஞ்ச அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் லாங் ரன்வேல உங்களுக்கு நிறைய வெல்த் வந்து கிரியேட் ஆகும். இந்த 20% நம்பரை முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படுத்திட்டே வரணும். அண்ட் இதுல வந்து நம்ம வாங்கின கடனை வந்து இந்த 20% ஆட் பண்ணிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து இருக்கவே கூடாது. அப்படி இருந்தாலுமே அது நீட்ஸுக்கு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரமே நம்ம லைஃப்ல இருந்து தள்ளி விட்டுறணும். நம்ம ஜெனரேஷன் மட்டும் இல்லாம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கும் கிடைக்கிற மாதிரியான வெல்த்தை நம்ம பில்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி 50-30-20 பிளைண்டா ஃபாலோ பண்ணாம நம்மளோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகப்படுத்துறது தான். ஸோ நம்ம பர்சனல் ஃபினான்ஸ்க்கு முக்கியமா சில நோட்ஸை வந்து மைண்ட்ல வச்சுட்டே இருக்கணும். ஃபோக்கஸிங் ஆன் சேவிங்ஸ் அண்ட் நாட் வரிங் அபவுட் ரிட்டர்ன்ஸ். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர ரிட்டர்னை பத்தி கவலைப்படாம இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறத மார்க்கெட் பார்த்துக்கும். நம்ம கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் பத்தி வரி பண்ணி ஹையர் ரிஸ்க் எடுத்து நம்ம கேபிட்டலே எரோட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இப்போ இண்டெக்ஸ் Nifty 50லயோ இல்லைன்னா வந்து டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ்லயோ இந்த மாதிரி லாங் டேர்ம்ல பார்க்கும்போது கண்டிப்பா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய சில சேஃப் அசெட்ஸ் இருக்கும். நம்மளுக்கு கிடைக்கிற இன்கம்ல இருந்து ஒரு சங்க் ஆஃப் போர்ஷன் வந்து கண்டிப்பா அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் கார்பஸ் நம்ம வந்து க்ரோ பண்ணதுக்கு அப்புறம் அந்த கார்பஸை நம்ம வந்து எஃபிஷியன்ட் வேஸ்ல அலோகேட் பண்ணலாம். ரிஸ்க் டாலரன்ஸ் பொறுத்து நம்ம இந்த அலோகேஷனை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்கிறவங்க வந்து டைரக்டா ஸ்டாக் பிக்கிங்லயோ இல்லைன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல ஈக்விட்டிலே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லயோ வந்து கண்டினியூ பண்ணலாம். லோ ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்கிறவங்க வந்து பாண்ட்ஸ்ல கொஞ்சம் பணமும் மீதி ஈக்விட்டியில போகலாம். இல்லை எனக்கு ரிஸ்கே வேணாங்கிறவங்க வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் சோர்சஸ் லைக் பாண்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் இந்த மாதிரியான பாத்வேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க இல்லை ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, ஈக்விட்டியில் நம்ம நுழைய வேண்டிய நேரமே வந்து when there is blood on the streets. அதாவது எல்லாருமே ஃபியர்ல இருக்கும் போது தான் நம்ம வந்து ஈக்விட்டியில வந்து என்டர் ஆகணும். 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ், 2000.com பபிள், 2020 கொரோனா, 2022ல வந்து டெக் மெல்ட் டவுன், இந்த மாதிரி 7-8 இயர்ஸ்க்கு ஒரு தடவை கண்டிப்பா வந்து மார்க்கெட் ரிசெஷன்ல ஹெவி பேர் மார்க்கெட்குள்ள நம்ம நுழைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம எவ்ரி 2-3 இயர்ஸ்ல ஒரு டீப் கரெக்ஷனும் இருக்கு. இந்த மாதிரி டிப்ஸ்ல நம்ம வந்து நம்ம பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா டிப்ளாய் பண்ணா நம்ம ரிட்டர்ன்ஸ் இன்னும் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ லோ ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்கிறவங்க எப்படி வந்து அவங்க கேபிட்டல் அலோகேட் பண்ணலாம் அண்ட் ஹை ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்கிறவங்க அவங்க கேபிட்டல் எப்படி அலோகேட் பண்ணலாம்னு, அதாவது ரிட்டர்ன்ஸ் பத்தி கவலைப்படாம சேவிங்ஸ் பண்ணி ஒரு டீசென்ட் கார்பஸ் வளர்த்ததுக்கு அப்புறம் அவங்க கேபிட்டல் எப்படி அலோகேட் பண்ணலாம்னு உங்களோட நான் டிஸ்கஸ் பண்றேன். லோ ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்கிறவங்க அந்த என்டையர் கார்பஸ் வச்சு பாண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த பாண்ட்ஸ்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ரீஇன்வெஸ்ட் பண்ற இடம் வந்து இண்டெக்ஸா இருக்கலாம் இல்ல இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங்கா கூட இருக்கலாம். பட் எக்ஸ்ட்ரீம் லோ ரிஸ்க் டாலரன்ஸ்னா இண்டெக்ஸ்ல பண்றதுதான் பெஸ்ட். அப்புறம் காம்பவுண்டிங்கோட பியூட்டியை நீங்க ஈஸியா என்ஜாய் பண்ணிட்டு நீங்க எந்த விதமான டீப் ரிசர்ச்சும் பண்ணாம மைண்டை ரொம்ப ஃப்ரீயா வச்சுட்டு உங்க வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இன்கம் ஜெனரேஷனை மட்டும் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுங்கிற நோக்கத்தோட வாழ்க்கையை ஓட்டிட்டே போகலாம். நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங்னு வந்தீங்கன்னா அதுக்கான டைமும் அதுக்கான எஃபர்ட்டும் கண்டிப்பா போட வேண்டியிருக்கும். ஹை ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்கிறவங்க இந்த என்டையர் கார்பஸை அப்பப்போ வந்து அவங்களோட இன்வெஸ்டிங் ஃபார்முலா, அவங்களோட இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட டாலரன்ஸ், அவங்களோட வாலட்டிலிட்டிக்கான டாலரன்ஸ், ரிஸ்க்குக்கான டாலரன்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். டிவிடெண்ட் இன்வெஸ்டிங், டிவிடெண்ட் க்ரோத் இன்வெஸ்டிங், வேல்யூ இன்வெஸ்டிங், க்ரோத் இன்வெஸ்டிங், இந்த மாதிரி நிறைய விதமான இன்வெஸ்டிங் மெத்தட்ஸ் இருக்கு. எனக்கு இந்த கிளாசிபிகேஷன் மேல பெருசா நம்பிக்கை இல்லை. ஒரு நல்ல இன்வெஸ்டர் எல்லா விதமான டைப் ஆஃப் இன்வெஸ்டிங்கும் பண்ணுவோம், அதிக ரிட்டர்ன்ஸ் தருங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிவிடெண்ட் இன்வெஸ்டிங்ல எனக்கு ஜென்ரலாவே உடன்பாடு கிடையாது. ஹை டிவிடெண்ட் டீல் தருதுங்கிற ஒரே காரணத்தினால ஒரு பர்டிகுலர் அசெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா கேபிட்டல் எரோடாக வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு ஃபிக்ஸ்டா இன்கம் வந்துட்டே இருந்தாலும் நம்மளோட கேபிட்டல் அழிய வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து டிவிடெண்ட் வைஸ் பார்க்கும்போது டிவிடெண்ட் க்ரோத் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி 2010ல எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு, 2025ல 15 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குதுன்னு தெரிஞ்சா அவங்க டிவிடெண்ட்ஸை 15 இயர்ஸா எவ்வளவு க்ரோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஃபியூச்சர்ல அவங்க டிவிடெண்ட்ஸை வந்து அதே க்ரோத் ரேட்ல க்ரோ பண்ணாம அதுல பாதி க்ரோத் ரேட்ல க்ரோ பண்ணாலுமே அவங்க டிவிடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு வளரும் நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வாரன் பஃபெட் கொக்கோ கோலா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட இன்னைக்கு அவர் கிடைக்கிற டிவிடெண்ட் ஃப்ரம் கொக்கோ கோலா வந்து அதிகம். ஸ்டார்டிங் டேஸ்ல 2%, 3% கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயமா தெரியும். 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் டவுன் தி லைன் நீங்க அந்த ஸ்டாக்கோட அந்த பிசினஸோடய டிராவல் பண்ணும்போது அவங்க உங்களோட பர்ச்சேஸ் பிரைஸை விட
உங்களோட டோட்டல் இன்வெஸ்டட் அமௌண்ட்டை விட அதிக டிவிடன்ஸ் தர லெவலுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா அது வந்து எக்ஸ்ட்ரீம் லாங் ரன் வேலை மட்டும்தான் இந்த மாதிரியான ஒண்டர்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க முடியும். இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் growth இன்வெஸ்டிங்ல எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. வாரன் பஃபெட்டே சொல்லியிருக்காரு, வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் growth இன்வெஸ்டிங் இஸ் டைட் அட் த ஹிப். அதாவது ரெண்டுத்துலயும் ஓவர்லாப்பிங் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், வேல்யூ இன்வெஸ்டிங் சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா ₹1 பொருளை 50 காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான். சம்டைம் மார்க்கெட் வந்து எஃபிஷியண்டா இருக்காது, இர்ரேஷனலா இருக்கும். ஸோ ₹1 வர்த்தான பொருள் வந்து 50 பைசாவுக்கு கிடைக்கும். அதை வாங்கிட்டு அது என்னைக்கு ₹1 ஆகுதோ அதை வித்துட்டு போறதுதான் வேல்யூ இன்வெஸ்டிங். growth இன்வெஸ்டிங்கிறது அந்த ₹1 பொருள் ஃபியூச்சர்ல ₹2 வர்த்தா இருக்கும்னு நம்பி நம்ம அந்த பர்டிகுலர் அசெட்டை வாங்குறது பேர் தான் growth இன்வெஸ்டிங். அண்ட் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபியூச்சர் ஃப்ரீ கேஷ்லஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்றவங்களும் இருக்காங்க. ஃபியூச்சர் ஃப்ரீ கேஷ்ல வளர்ந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறவங்க அவங்க ₹1 பொருளை ₹1 கொடுத்து கூட வாங்க தயங்க மாட்டாங்க. ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங், growth இன்வெஸ்டிங் இந்த மாதிரியான கம்பார்ட்மெண்டலைசேஷன் பத்தி நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம நம்மளுக்கு எது பீஸ்ஃபுல்லான இன்வெஸ்டிங் ப்ராசஸ் தருது, நம்மளுக்கு எது சிக்னிஃபிகன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, நம்மளோட கேபிட்டல் எது வந்து லாங் டேர்ம்ல நல்லா காம்பவுண்ட் பண்ணிட்டே வருதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.